அனைவருக்கும் வணக்கம். வெகான் கோழி தான். இது வந்து நம்ம பூக்கோஸ் போல் தான் இருக்கும், ஆனால் பச்சை கலராக இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான காரக்குழம்பு செய்ய போகிறோம். இது போட்டு பச்சை பட்டாணி போட்டு இந்த பலாக்கொட்டையை போட்டு செய்ய போகிறோம். இந்த பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா உடனே இந்த பலாப்பழம் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த கொட்டை வராது. ஒரு 4-5 நாள் அப்படியே விட்டுடணும். 4-5 நாள் விட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் ட்ரை ஆகும். ட்ரை ஆச்சுன்னா இந்த கொட்டை கரெக்டாக உரிச்சிக்கும், சுலபமாக உரிச்சிடலாம். இப்படி இருக்குங்களா, இந்த கொட்டையை வந்து சுலபமாக உரிக்கலாம். அதே நீங்கள் இந்த கொட்டை பலாப்பழம் சாப்பிட்ட உடனே உரிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ இந்த கொஞ்சம் ட்ரை ஆனவுடனே சும்மா அப்படியே கை போட்டு கசக்கினாலே க்ளீனாக உரிஞ்சிடுதுங்க. ஓகேங்களா, இதெல்லாம் க்ளீனாக உரிச்சு எடுத்துடலாம். இதோடைய பேர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம், தெரிஞ்சவங்க கமெண்டில். ஓகேங்களா, இதை கட் பண்ணி சூப்பரான ஒரு காரக்குழம்பு அருமையாக செய்ய போகிறோம். ஓகே, கேஸில் வந்து குக்கரை வச்சுருக்கோம். பலாக்கொட்டை போட்டுடலாம். பலாக்கொட்டை போட்டு தேவையான உப்பு போட்டு 2 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இதை வச்சுட்டு மறுபடி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். நீங்கள் பலாக்கொட்டையை கட் பண்ணி போகிறதா இருந்தாலும் உங்கள் இஷ்டம் தான், அப்படியே போகிறதாலும் உங்கள் இஷ்டம் தான். உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா, அதில் உப்பு போட்டுடலாம். இப்போ குக்கரை முடி விட்டு 2 விசில் வேக வச்ச போது சூப்பராக அருமையாக வந்துடும். ஓகே, இந்த பூ வந்து கட் பண்ணிடலாம். 2 பூ இருக்குது. இந்த 2 பூவை வந்து க்ளீனாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு தான் கழுவணும். அப்படியே கழுவினா உள்ள புழுக்கள் இருந்தாலும் தெரியாது. நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டு கழுவிடலாம். இப்போது புரோக்கன் கோழி இப்படி பயிர் க்ளீனாக கட் பண்ணிடலாங்க. அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் புரோக்கன் கோழி. இது கூட சிக்கன் கூட போட்டு செய்யலாம், தனியாக கூட செய்யலாம், பல ரெசிபி செய்யலாங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதில். புரோக்கன் கோழி க்ளீனாக கட் பண்ணி வச்சிட்டோம். இதில் வந்து பல ரெசிபி செய்யலாம், சூப்பராக அருமையாக இருக்கும். மெடிசன்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதை க்ளீனாக கழுவி வச்சிட்டோம். தக்காளி 1/2 கிலோ போடுறோங்க, பச்சை பட்டாணி 1/2 கிலோ, ஜீரகம் தாளிக்க, சின்ன வெங்காயம், புதினா 1 கைப்பிடி அளவு, கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம், கொத்தமல்லி, உப்பு, மிளகாத்தூள் இங்கே இருக்குது, தேவையான போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த மசாலா வந்து மிக்சியில் போட்டு எல்லாம் க்ளீனாக அரைச்சிடலாம். வதக்காமல் தான் அரைக்க போகிறேன். தாளிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு ஒரு விசில் வேக வச்சு எடுத்தோம். சூப்பராக அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா, இதேபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே, இப்போ மசாலா எல்லாம் அரைச்சிடலாம். இப்போது தக்காளி போட்டாச்சு. அடுத்து சாம்பார் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் போட்டுடலாம். அதுக்கு வந்து கருவேப்பிலை கூட போட்டுடலாங்க. இதுவரும் புதினா போட்டுடலாம். தேவையான அளவுலாம் போட்டாச்சு. க்ளீனாக குக்கர் மூடிட்டு அரைச்சி எடுத்துடலாம். இப்போ போட்டால் விசில் வரப்போகுது. குக்கரில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. ஜீரகம் மட்டும்தான் போடுறோம். மசாலா எல்லாமே அரைச்சாச்சு. பொறிக்கிட்டோம். மசாலா வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் அரைச்சிட்டோம். வதக்காமலே அரைச்சிட்டு நீங்கள் வதக்கிட்டு கூட அரைச்சி போடலாம், அது உங்கள் விருப்பம் தான். ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. மசாலா அரைச்சாச்சு. இந்த மசாலா வந்து 10 நிமிஷம் குக்கர் மூடிலாம் போட வேண்டாம், அப்படியே வந்து நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்லாம் சேர்க்கலாம். ஓகேங்களா, புரோக்கன் கோழி சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். பலாக்கொட்டை அருமையாக வந்துருக்கு. சூப்பர் டேஸ்ட்டில் பலாக்கொட்டை. பச்சை பட்டாணி வந்து உரிச்சு வச்சுருக்கோம். ஓகேங்களா, இப்போ இந்த மசாலா வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாங்க. உப்பு போட்டு நல்லா கலக்கிங்க. மிளகாய் வந்து சும்மா கொஞ்சம் தான் போட்டிருக்கோம், நம்ம அதிகமாக மிளகாய் வந்து போடலை. மிளகாத்தூள், உப்பு எல்லாமே போட்டுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை எல்லாம் வதங்கிட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் வதக்காமலே அரைச்சி ஊற்றிட்டோம். அதனால் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கிடுங்க. எல்லாம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுடலாம். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துங்க. உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டு நான் புளி வந்து சேர்க்கலைங்க. நீங்கள் தேவைப்பட்டால் புளி வந்து சேர்த்துங்க, இல்லைன்னா அப்படியே கூட செஞ்சுங்க. நான் தக்காளி அதிகம் போட்டதால் புளி வந்து சேர்க்கலை. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் புரோக்கன் கோழி, அடுத்து வந்து பலாக்கொட்டை, பச்சை பட்டாணி போட்டு அப்படியே 2 விசில் வேக வச்சு எடுத்தால் சூப்பராக அருமையான குழம்பு ரெடி. ஓகேங்களா, இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு. கொதிக்கக்கூடிய செய்தி வந்துடுச்சு. இப்போ நம்ம புரோக்கன் கோழி, அடுத்து பச்சை பட்டாணி, பலாக்கொட்டை போட்டு ஒரே விசில் வேக வச்சு எடுத்தால் போதும். அருமையான கார சாம்பார் ரெடி. இன்னும் புரோக்கன் கோழி போட்டுடலாம். பச்சை கலரு அருமையான வெடி பேஸ்ட் நல்லாயிருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி. பலாக்கொட்டை வந்து வெந்திருக்கு. இன்னும் ஒரு விசில் விட்டாலும் நமக்கு ஒன்றும் ஆகாது. இன்னும் சூப்பராக சாப்பிட்டா வெந்திருக்கும். ஆனால் பலாக்கொட்டை வேக வச்ச பலாவோடையே போட்டுடலாம். ஓகேங்களா, இப்போது நல்லா கலக்கணும்.
தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதிகமானா 1 கிளாஸ் தண்ணி தான். ஓகேங்களா? மசாலா வந்து எல்லாம் கரெக்டாகவே இருக்குது, போதுமாக இருக்கும். இப்போ நல்லா கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் போதும், ஓகே. இப்போ அப்படியே வந்து க்ளீனாக மூடி போட்டு 2 விசில் போடுற சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா கலக்கி விட்டுங்க. நமக்கு டிக்காகவும் வரும், நைஸாக இருக்காமல் ரஃப்பாக தான் அடைச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்படி குக்கர் மூடி போட்டுடலாம். சூப்பர் டேஸ்ட்டில், அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா? விசில் வரப்போகுதுங்க. வந்த உடனே இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பலாக்கொட்டெலாம் வேக புரோக்கன் கோழி சூப்பராக செய்திருக்கோம். அப்படியே சாப்பிட்லாம். இந்த பலாக்கொட்டெலாம் போட்டு அருமையான டேஸ்ட்டில் சாப்பிட்டு பார்த்துலாம். டேஸ்ட் அடிக்குது. ஓகேங்களா? சூப்பராக அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதை போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அருமையான டேஸ்ட் இருக்கும். புரோக்கன் கோழி வேறு லெவல் டேஸ்ட். ஓகே காய்ஸ்.